Knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's vacant now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு ஆடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. அந்த ஆடியோ கிளிப் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிவைஸ்லேருந்து நான் ரெக்கார்ட் பண்ணது தான். நார்மலாக நீங்கள் ஒரு ஃபோனில் ஆடியோ ஆன் பண்ணிவிட்டு அதை இன்னொரு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ண ஃபோனில் ஆடியோ கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நான் ஆட் பண்ண ஆடியோ கிளிப்பில் ஆடியோ நீங்கள் கேட்டிருந்தா உங்களுக்கே தெரியும் ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு. ஃபோனில் லேப்டாப்லலாம் மூவிஸ் பார்ப்பீங்க கண்டிப்பாக. சம்டைம்ஸ் அதில் ஆடியோ வந்து ரொம்ப லோவாக கேட்கும். 2-3 பேர் பார்க்கும்போதெல்லாம் ஆடியோ கேட்காது. சம்டைம்ஸ் அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் கண்டிப்பாக ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்ஃபினிட்டிவோட ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். எனக்கு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட சைஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நம்ம ப்ராடக்ட் இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். பாக்ஸை சுற்றி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணுன்னா பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நான் எல்லா சைடும் காட்டுறேன். இன்ஃபினிட்டி அப்படின்னோன்னா ஏதோ ஒரு ப்ராண்டுன்னு நினச்சிக்காதீங்க. அது JBLோட ப்ராடக்ட் தான். ஸோ தரமாக இருக்கும். சாரி, இந்த இடம் மட்டும் லைட்டாக கிழிஞ்சிருச்சு. பாக்ஸில் இதோட ப்ரைஸ் 1999 போட்டிருக்கு. 1999 ரூபான்னு. ஆக்சுவலாக அதோட ப்ரைஸ் வந்து 800 ரூபா அமேசானில் அவைலபிளாக இருக்குது. கீழே பையிங் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும் நமக்கு. இது மைக்ரோ USB தான், டைப் C கிடையாது. இதில் தான் நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கரை சார்ஜ் பண்ணிக்கணும். இதை வச்சுருவோம். அப்புறம் புக்லெட் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ நமக்கு தேவையான ஸ்பீக்கர் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மீதியெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுருவோம். வச்சாச்சு. இதோட சைஸ் தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பார்த்தாலே தெரியும் உள்ளங்கையில் எப்படி ஃபிட்டாக இருக்குன்னு. இது சுற்றி ஒரு கவர் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த கவரை நான் இங்கே தொலைச்சிட்டேன், சாரி. உங்களுக்கு வாங்கும்போது ஒரு கவர் இருக்கும். இன்ஃபினிட்டியோட இது கடுகு சிறுசான காரம் பெருசு அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு சிங்கிள் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏதாச்சும் கீச்செயின் மாதிரி ஆட் பண்ணி போட்டுக்கலாம். இது சார்ஜிங் பண்ணுறதுக்கு USB கனெக்ட் பண்ணுற இடம். அப்புறம் சிங்கிள் பட்டன் தான். இதை வச்சு தான் நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம். அப்புறம் இதோட ஸ்பெக்ஸு, இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் இப்போ வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இதோட வெயிட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 65 கிராம். சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 kHz வரைக்கும். மினி ஹோம் தேட்டர் தாங்க. அப்புறம் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 480 mAh கொடுத்துருக்காங்க. இது வந்து 2.5 மணி நேரத்தில் சார்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க 5 வோல்ட் சார்ஜரில். அப்புறம் 5 மணி நேரம் பேட்டரி நிற்கும். 5 மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கீழே இருக்க இந்த பட்டனை 2 செகண்ட்ஸ் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன் ஆகிடும். அதே மாதிரி தான் ஆஃப் பண்ணுறதும். கீழே இருக்க பட்டனை 2 செகண்ட்ஸ் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும் இந்த மாதிரி. அப்புறம் இப்படி இப்போ இதை ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் ஃபோனை எடுத்துக்கோங்க. ஃபோனை எடுத்துகிட்டு ப்ளூடூத்துக்குள்ளே போய்க்கோங்க. ப்ளூடூத்துக்குள்ளே போய் ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே கீழே வந்து இன்ஃபினிட்டிவ்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே கனெக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏதோ நீங்கள் சாங் கேட்குறீங்க, யூடியூப்பில் ஏதோ ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னாலே அதை நீங்கள் பாஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ இது ப்ளே ஆகிட்டுருக்கு. நான் கீழே இருக்க பட்டனை சிங்கிள் ப்ரெஸ் பண்ணுறேன், அது பாஸ் ஆகிடும். இதே மாதிரி தான் உங்களுக்கு கால் வரதும். யாராச்சும் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க, அதை நீங்கள் அட்டன் பண்ணணுன்னாலும் கீழே இருக்க பட்டனை சிங்கிள் ப்ரெஸ் பண்ணாலே கால் அட்டன் பண்ணிக்கலாம். திருப்பி சிங்கிள் ப்ரெஸ் பண்ணால் கால் கட் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். வீடியோ பாஸ் ப்ளே பண்ணுறதுக்கும் இந்த சிங்கிள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாய்ஸ் அசிஸ்டண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா, கீழே இருக்க பட்டனை டபுள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு ஓப்பன் ஆகிடும். நீங்கள் வாய்ஸில் பேசி நீங்கள் பாட்டு ஏதாச்சும் ப்ளே பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி கீழே இருக்க பட்டனை நீங்கள் 3 வாட்டி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுற ஆப்ஷன் இதில் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் பாட்டு கேட்கும்போது அதில் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே இருக்க பட்டனை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணால் அதோட பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கலங்கிற காரணத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.